அனைத்து கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் மற்றும் அன்புமணி பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசனும் பேசியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறார், விரிவாக சொல்லலாம். இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் மிக முக்கியமாக ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான பகுதியில் பேசினார். அதுல குறிப்பாக கொள்கை முரண்களை விட்டுவிட்டு மக்களுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒரு பெரிய ஆபத்து இந்த தேசத்தை சூழும் முன்னே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்றும், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானதாக ஒன்று ஜனநாயகம், மற்றொன்று கூட்டாட்சி. 1976 இந்தியாவின் மக்கள் தொகை 55 கோடியாக இருக்கும். அப்போது 543 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். இப்போது உள்ள கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 140 கோடி மக்களுக்கும் இந்தியாவில் உள்ளனர். அப்போதும் 543 தொகுதி தான். எனவே ஜனநாயகமும் கூட்டாட்சத்துக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த 543 நாடாளுமன்ற தொகுதியிலே போதுமானது என்றும், இதுதான் மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைப்பாடு என்றும், தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்றும், எந்த தேவையும் இன்றி நாடாளுமன்ற மறுசீரமைப்பு பற்றி எதற்காக இந்த நேரத்தில் பேசுகிறார்கள் என்று கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகும் அப்படிங்கிற பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு தீட்டுகிற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை பெரும்பாலும் நடைமுறைப்படுத்துவது மாநில அரசுகள் தான். எனவே மக்கள் தொகை அடிப்படையில சட்டமன்ற உறுப்பினர்களே அதிகரிக்க வேண்டுமே தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல என்றும் அவர் பேசியிருக்கிறார். எனவே இது போன்ற கருத்தை யார் எப்போது பேசுகிறார்கள் என்பதுதான் மிக கவனத்துக்குரியது என்றும் கமலஹாசன் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த இந்திய பிரதமர்கள் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த வெவ்வேறு கொள்கைகளை கொண்டவர்களாக இருந்தாங்க. இருப்பினும் அவர்கள் கூட்டாட்சி தத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெறும் மக்கள் தொகை அடிப்படையிலான பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கையில் எடுக்கவில்லை என்றும் கமலஹாசன் இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வரவேற்றிருக்கக்கூடிய வகையில மறுசீரமைப்பை பொறுத்தவரை 543 தொகுதிகளே போதுமானது என்று, இதுதான் மக்கள் நீதி மையத்துடைய நிலைப்பாடு என்றும் அவர் பேசியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.